இது யாருன்னா எலியா. எலியா வந்து சாதாரணமான ஆள் இல்லை, சொல்கிறோம்ல, உண்மைதானே? சாதாரணமாக இல்லை. ஒரு சின்ன பையன் சொல்லலை. யாருன்னா ஒரு சின்ன பையன் வந்து சொல்லலை. இந்த இடத்துல ஒரு பெரிய நாட்டுக்கே பெரிய தீர்க்கதரிசி யாருன்னா இவர் தான். எப்படின்னா வானத்துலேருந்து என்ன பண்ணுறாரு, அக்கினி இறக்குறாரு, என்ன பண்ணுறாரு, நிறைய விஷயம் என்ன பண்ணுது, அவரால் நிறைய மிராக்கள் நடக்குது. அப்படியேப்பட்ட மனுஷன் அவன் என்ன பண்ணான், மனசை என்ன பண்ணிட்டான், விட்டுட்டான். என்ன பண்ணான், அங்கேயும் சொல்கிற வார்த்தையை கேட்டு விட்டுட்டான். அப்படி தானே? நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா என்ன பண்ணுவோம், ஏய் நீ கொண்டுட்டுலாம் போவாத, என்ன பண்ணாத, முடிஞ்சிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே சொல்லுவோம்? அப்படி தானே? இல்லைனா வந்து இப்போ அவன்கிட்ட சொன்ன நபர் எப்படியாப்பட்ட நபராக இருப்பானா, சரியான அவன் என்ன பண்ணலாம், அவனை வீணாக்கிறதுக்காக பேசியிருப்பான். அப்படி தானே? அவன் இல்லாத பொல்லாத என்ன பண்ணப்பான். நம்ம ஆளுங்க போனீங்க தான் என்ன தெரியுமா சொல்லுவான், எலியா நீ இதுக்கெல்லாம் பயப்படாத, நீ என்ன பண்ண, அத்தனை பேருக்கு முன்னாடி நீ சவால் விட்ட, என்ன பண்ண, சவால் விட்ட, நான் அக்கினியை வர வைப்பேன், இது பற்றி கொள்ளும் அப்படின்லாம் நான் என்ன பண்ண, சவால் விட்டேன். இதை பற்றிலாம் நீ மனம் அடையாத, ஏன் இதுக்கு பற்றி கவலைப்படுற அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படி தானே நம்ம ஆளுங்களாம் சொல்லியிருப்போம். சொல்ல மாட்டிங்களா? சொல்லுவோம்ல. அவன் என்ன பண்ணு, நம்மளோட வார்த்தையை உற்சாகப்படுத்த இருக்கான். ஆனால் இவனை கர்த்தாவே போதும், என்ன பண்ண, போதும் ஏன் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னான். எப்பொழுதுமே மனசை மட்டும் விட்டுடவே கூடாது. இந்த வார்த்தை வந்து மனம் விட்டு போகிறவங்களுக்கு தான். அநேக நேரத்தில் நம்ம மனம் விட்டு போனதால தான் கடவுளை என்ன பண்ணுறோம், தூரமாக நிறுத்துகிறோம். ஆனால் கர்த்தர் அங்கே ஸ்பெசிஃபிக்கலாக ஆணித்தரமாக சொல்கிறாரு, நீ எழுந்து நீ புசி, நீ பண்ணுற பிரயாணம் வெகு தூரமாக இருக்குது. ஏங்க நீங்கள் சாவ பிறந்தவங்க இல்லைங்க, நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க. ஏனென்றால் கர்த்தர் உன்மேல் வைத்த தரிசனத்தை நிறைவேற்று வரையும் உன்னோடு கூட இருக்கா. நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ மட்டும் இல்லை, உன் பிள்ளை, உன் கணவன் எல்லாமே நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இதெல்லாம் மீண்டு வர முடியாது. நான் என்ன பண்ணுறேன், அந்த மன விட்டு விடுதல் எப்போ வரும்னா எதுவுமே முடியாத சூழ்நிலை. அப்படி தானே? நம்மளால் முடியாத சூழ்நிலை தானே வருவோம், சொல்லுங்கள். என்ன பண்ணுவோம், மனம் விட்டு போகிறது எதனால, நம்மளால் ஒன்றுமே போல, கடவுளே நீ இன்றைக்கி வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், ரெடியாக இருக்கேன், நான் போயிடுறேன், இல்லைன்னா நான் செத்து போயிடுறேன். அதனால தான் முடியாத வரத்தியில் தான் நிறைய பேர் சாவை நோக்கி போகிறாங்க. அந்த மனம் விட்டு போகிறதால தான் குடியில் வீறாங்க. மனம் விட்டு போகிறதால தான் குடும்பத்தை நடத்த முடியல. மனம் விட்டு போகிறதால தான் நம்ம எந்த காரியத்தையும் சரியாக செய்ய முடியல. ஆனால் கர்த்தர் உன் மேலே அப்படியாப்பட்ட தரிசனத்தை வைக்கலையா, நீ நடக்க வேண்டிய தூரம், நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம், வெகு தூரம், வெகு தூரம். எப்படின்னா அந்த இடத்துல பாருங்கன்னா, அவனை நடந்து செய்யல, அவர் என்ன பண்ணா, எடுத்துக்கொள்ளுகிற தூரத்தில் என்ன பண்ணார், தூதர்களை கொண்டு என் தேவாதி தேவன் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறார். நடக்க செய்ய போகிறதில்ல, நடக்க பண்ணுறதில்ல, அவர் உன்னை எடுத்துக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அப்போ எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுலாம், மனசு அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவ சொல்கிறா, இவ சொல்கிறான்னு எந்த வார்த்தையும் கேட்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. உண்மை தானே? நீ கோயிலுக்கு போயிட்டு என்ன அள்ளிக்கிட்ட, அவன் சொந்தக்காரங்க மத்தியெல்லாம் எவ்வளோ சவால் விட்டுருப்பான். என்ன பண்ணுவான், சவால் விட்டுருக்கானா, பாடுறா, அப்போ எத்தனை சவால், உன் தெய்வம் தூங்கியிருக்கோம், அங்கே போய் படுத்துருக்கோம், இப்படி ஆயிருக்கோம், அப்படி ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசியிருந்தான். அப்போ அவனுக்கு மத்தியில் இவன் அந்த பொம்பளை கையில் நான் சாவறதோட நீ என்னை எடுத்துக்க, நீர் எடுத்துக்க, அப்படி ஒன்று நான் சாவணும், அவள் கையில் சாவணும் எனக்கு அவசியம் இல்லைன்னு அப்படிதான். அப்போ அவரு மத்தியில் அவன் தலை என்ன பண்ணலாம், வெக்கப்படுத்தலை. அவருக்கு அப்பத்தை கொடுத்து தண்ணீரை வார்த்தாராம். அப்பம் என்று வார்த்தையை மன்னாவை அவர் கையில் கொடுத்து, பரிசுத்த ஆவியானவர் தண்ணீரை கொடுத்து, அவர் வெகு தூரமாக நடத்தின தேவன் உன்னோடு கூட உன்னையும் அப்படி தான் வெகு தூரமாக நடத்துகிறார். உனக்கு பிரயாணம் இதோட முடிஞ்சு போகிறதில்ல, இப்போ தான் ஆரம்பிக்குது. உன்னோட வாழ்க்கையில் இப்போ தான் ஆரம்பிக்கிறது. என்ன பண்ணுது, இப்போ தான் ஆரம்பிக்குது. இப்போ தான் கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நீ எந்த சத்தத்தையுமே கேட்காத, யாரையும் பார்க்காத, யாரும் சொல்கிறத மனமடையாதீங்க. நீ என்ன தான் நீ கோயிலேருந்து அங்கே வீட்டிலேருந்து கோயிலுக்கு வந்தாலும், நீ என்ன கடன் அடிச்சிட்டியா, நீ என்ன உடம்பு சரியாத போச்சா, உனக்கு கண்ணு தெரிஞ்சு போச்சா, நீ பரிசுத்தமாகிட்டியா, நீ குடியை விட்டுட்டியா, அந்த கோயிலுக்கு போய்ட்டு எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க,
காதில் வாங்காதீங்க. வாங்குனீங்கன்னா அது என்ன பண்ணும்? மனமடைக்குள்ளே வரும். நீ எலியா போல் படுத்துக்கொள்ளுவ. ஆனால் அவர் எப்படி தெரியுமா? ஆண்டவர் எப்படி எவ்வளோ நல்லவராக இருக்கார் பாரு. அவர் தட்டி கொடுக்குறாராம். நீ மனமடையும் போது உன்னை தட்டி கொடுக்குறவராக இருக்கா. நீ கவலைப்படும் போது உன்னை அரவணைக்கிறவராக இருக்கா. நீ கண்ணீர் விடும்போது அவர் துடைக்கிறவராக இருக்கா. நீ காயம்படும் போது அந்த காயத்தை கட்டுகிறவராக இருக்கா. நீ மனமடைந்து உட்காரும்போது தட்டி கொடுத்து நீ பயணம் பண்ணுகிறது வெகு தூரம், வெகு தூரம். அதில் என்னென்ன அற்புதம், அதிசயம், நான் ரெட்டிப்பான நன்மை. நான் போகிறத நீ பாரியா. அந்த சால்வையை கொண்டு அந்த என்ன பண்ண யோதானை 2 பிளந்தாராம். அப்படியேப்பட்ட தேவன் தான் உனக்குள்ளே எனக்குள்ளேயே வாசம் செய்கிறார். முதல்ல மனமடைந்தவர் யாருன்னா அந்த எலியா தான். ஆனால் அந்த எலியாவை தட்டி கொடுத்து என் தேவன் வெகு தூரமாக நடக்க வைத்தார். அதுபோல் இன்னொருத்தவங்க மனமடைந்தவர்கள் யாருன்னு பார்க்குமா? தெரியுமா யாருன்னு? லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 39. இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். லூக்கா 8. ஹல்லேலூயா. இவன் பாருங்க, அவன் மகள் எப்படியா இருக்காளாம்? மரண அவஸ்தையில் இருக்கான். மரண அவஸ்தையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் என்ன பண்ண போகிறான்? சாவ போகிறான். ஏன் எப்படி சாவ போகிறான்னா, அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும், சொந்தம் பந்தம் மேளம் ஒப்பாரி வைக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மகள் மறிக்க போகிறா. என்ன பண்ண போகிறா? மறிக்க போகிறா. ஆனால் அவன் தகப்பன் என்ன பண்ணுறான்னா, என்ன பண்ணுறான்? எழுந்து நடக்கிறான். நம்ம அங்கே முக்கியமான சாவில் யார் இருக்கணுங்க? அப்பா அம்மா ரத்த சம்மந்தப்பட்டவங்க தானே முக்கியமாக இருக்கணும். நம்ம என்ன நினைப்போம்? நம்ம என்ன சொல்லுவோம்? நீ போய் என்ன பண்ண, ஏசாமி எங்கே இருக்காருன்னு அவரை போய் கொண்டுட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? நம்ம இடத்த விட்டு நவருமா? மகள் சாக போகிற இடத்துல இருக்கிறா, நம்ம போவோமா? நம்மளால் போக முடியுமா? ஏன் போக முடியாது? ஏதாச்சும் சொல்லும், ஏதாச்சும் பேசும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? எதிர்பார்ப்பாங்க. அப்படி தானே எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவனே கிளம்பி போகிறான். அங்கே என்ன பண்ணிடுச்சு? அவன் விசுவாசம் எழும்பி நின்றுச்சு. ஏன்னா என் மகன் மறிக்க மாட்டான், ஏசாமி வருவார், ஏசாமி மத்தியில் என்ன பண்ணுவான்? என் பிள்ளைய கை வச்சு ஜெபிப்பார், என் பிள்ளை என்ன பண்ணும்? உயிரோடு என்பான். ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? கேவலமாக பேசியிருப்பாங்க. இவன் என்னடா பைத்தியக்காரனா, மகள் மறிக்க போகிற நேரத்தில் இவன் போகிறான் அப்படின்னு சொன்னேன்னு அங்கே போயிட்டு ஆண்டவரையும் பார்த்தாச்சு. என்ன பண்ணுது? ஆண்டவரும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அந்த என்ன பண்ணுறா வர்றதுக்கு பிரயாணமும் பட்டாங்க. என்ன பண்ணாங்க? நடக்கையும் ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கையும் ஆரம்பிச்சிட்டோன்னே அங்கேருந்து ஒரு ஆள் வந்து சொல்கிறான், மகள் மறித்துட்டா, போதகரை வருத்தப்படுத்த வேணாம் அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு என்ன பண்ணுச்சு? மனசில் மனம் விட்டு போச்சு. என்ன பண்ணுச்சு? மனசு விட்டு போச்சா? உடனே உடனே ஏசாமி திரும்பி, உன் விசுவாசத்தை காத்துக்கொள், உன் மகள் ரட்சிக்கப்படுவா, உன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளு, உன் மகன் வச்சான். அப்போ மனமடைந்து மனதை விட்டு நீ இருந்திருந்தா கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். நீ என்ன பண்ணாத? மனசை விட்டுடாத. என்ன பண்ணாத? மனசை விட்டுறாத. நான் அவன் நினச்சிருப்பான், நான் நடந்து வந்தது வேஸ்ட்டா, நான் திரும்பி போயிருந்தேன்னா அவன் சட்டன் டைமில் நினச்சிருப்பான், என்னண்ணா நான் நடந்தது வேஸ்ட்டா, நான் இந்த மத்தியில் இவ்வளோ பேர் மத்தியில் நான் என் பிள்ளைய நான் ஏசாமியை பார்ப்பேன், அவரை நான் கூப்பிட்டுட்டு வருவேன், என் பிள்ளைய நான் உயிரோடு எழுப்புவேன் அப்படின்னு நான் சவால் விட்டேன் நான். ஆனால் என் மகள் மறித்திட்டாளே. ஆனால் நீங்களும் சொல்லுங்க, நான் காலமுள்ளா நான் என்ன பண்ணேன்? கடவுளுக்குன்னு வைராகமாக நின்னேனே. ஏன் கடவுளே என் பிள்ளையை எடுத்துக்கிட்டீங்க? ஏன் எனக்கு இவ்வளோ சோதனை? எதுக்கு இத்தனை பாடுகள்? ஏன் இவ்வளோ அவமானம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லைங்க, இது அவமானம் இல்லைங்க. கர்த்தர் உன் விசுவாசத்தை காக்கும்படி உன்னை என் தேவனாய கர்த்தர் காத்து கொள்ளுகிறவராக இருக்கார். அல்லேலூயா. நீ என்ன பண்ணக்கூடாது? மனம் அடையவே கூடாது. முதல் சாய்ஸ் நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? மனசை விடவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. விட்டா சொல்லுங்க,
மனசை விட்டுடாதப்பா, கை பிடிங்க. மனசை விட்டுடாத. யார் என்ன சொன்னாலும் மனசை விட்டுடாத. ஆண்டவர் உன்னை அழைத்திருக்காரு. ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். உன்னை இறுதி வரி நடத்துவார். உன்னை பொறுக்கிங்கிறாங்களா? நீ குடும்பத்தை நடத்த தெரியாதுன்னு சொல்கிறாங்களா? ஒரு புத்தி இல்லாதவனுங்கிறாங்களா? ஆனால் அதில் நோக்கம் கர்த்தர் நீ வெகு தூரமாய் போகிற நாட்கள் இருக்கிறது. இது இல்லை, இது இல்லவே இல்லை. இது உனக்குள்ளது இல்லை, அது உன்னோட வேலை இல்லை. சரியா? இது சாமியோட திட்டமே இல்லை, தேவனுடைய திட்டமே இல்லை. பிசாசோட திட்டம் தான் அவனை அங்கேயே உட்கார வைக்கிறது. அப்படி தானே? பிசாசு தான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, விட்டு வைப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுது, குடும்பத்தில் கலங்கி என்ன பண்ண போகிறோம், குடும்பத்தை கலைஞ்சி போய் வார்த்தையினால தான் நிறைய குடும்பம் சிதறிக்கப்பட்டுப்படுது. குடும்பம் மட்டும் இல்லை, சபைகளும் அப்படி தான் சிதறிக்கப்பட்டது. உண்மை தானே? ஹலோ, கவனிங்க. குடும்பமும் சபையும் உன்னோட ஆசீர்வாதமும் எப்படி சிதறிக்கப்படுதுன்னா, மற்றவங்க வார்த்தைகளை கேட்குறதெல்லாம் சிதறிக்கப்படுது. ஆமாவா இல்லையா? அப்போ என்ன பண்ணக்கூடாது? அவன் சொன்ன மாதிரியே இவர் பின்னாடியே இப்படி போயிருந்தாருன்னா, ஐயோ என் மகன் மறிச்சிட்டாளே அப்படின்னு அவர் பின்னாடியே போயிருந்திருந்தானா வந்திருக்க முடியாது, அந்த ஆசீர்வாதம் எழுந்திருக்க முடியாது. அப்போ உன்னை அழைத்த ஒரு உண்மையில் தானே. ஏன் அவர் மேலே நம்பிக்கை மாட்டேது? புறஜாதி ஜனங்கள் உங்களை வார்த்தையை சொல்லும்போது ஏன் அதை நம்புறீங்க? நீ அப்படியா? நீ அப்படிப்பட்ட நபரா? உன்னால் வளர முடியாதா? உன்னால் எழுந்துச்சு நிற்க முடியாதா? உன்னால் நடக்க முடியாதா? ஏசாமிட்ட முட்டி போட்டு கண்ணீர் விட்டு உன்னோட எல்லாவற்றையும் நீ பதிலை நீ பெற்றுக்கொள்ள முடியாதா? அண்ணால் அழுது 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 அவன் என்ன பண்ணுதா, படுக்கை எல்லாம் நினச்சி போச்சு. ஆனாலும் ஒரு நாள் முடிவு எடுத்தா. அவன் எல்லாம் அங்கே வெளியில் தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் பண்ணி என்ன பண்ண, மனம் அடித்து போகிற இடத்துல இனி நான் விட மாட்டேன், நான் இன்னைக்கு கர்த்தருடைய ஆழத்துக்கு போய் கர்த்தரிட்டிருந்து ஒரு நன்மை பெற்றுக்கொள்வேன்னு சொன்னது போல் கர்த்தரிட்டு ஒரு வார்த்தை உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொன்ன அவர் கண்ணீருக்கு பதில் கொடுக்குற தேவனுங்க. கண்ணீருக்கு பதில் கொடுக்குற தேவன். ஏன் மாற்றம் பேசுறதை கவனிக்கிறீங்க? சொல்லு. அது பிசாசு பண்ணுறது, அது பிசாசு பண்ணுறது. எல்லாத்துக்குள்ளேயும் என்ன பண்ணுவேன்னா பிசாசு. நல்ல காரியத்துக்கு போகும்போது ஏய் நீ அங்கெல்லாம் போவாத, அதெல்லாம் செய்யாத. ஒழுக்கம் இல்லைன்னா வாழ்க்கையில் சீர்கெட்டு போயிடும். சபையில் மட்டும்தான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, ஸ்கூலில் கூட இப்போ ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கல. அப்போ மற்ற பேச்சுக்கு உன்னை அதட்டுறாங்களா திட்டுறாங்களா, அதை என்ன பண்ணணும், கவனிக்கணும். எதற்காக திட்டுறாங்க, எதற்காக என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு வர சொல்கிறாங்க, எதுக்காக இதை சொல்கிறாங்க. அக்கறை உள்ளவங்க மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அதனால தான் அக்கறை பட்டதால் தான் நீ நீ என்ன பண்ணாத, உன் விசுவாசத்தை விட்டுடாத. அது என்ன பண்ணு, காத்துக்கொள்ளு. அது வீணாகாது. நீ நடந்து வந்தியல்ல, அந்த ஜனங்களோட நீ சவால் விட்டுட்டு வந்தியல்ல, அது எப்போதும் வீணாகாது. ஏன்னா கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி உன் தலையை உயர்த்த போகிறேன். அல்லேலூயா. அப்போ மனசு எப்பயுமே விட்டுடவே கூடாது. இன்னொருத்தவங்க மனசை விட்டவங்களை நம்ம பார்க்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 24. ம் 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 அல்லேலூயா. இது இளையகுமாரன் கதை. என்ன பண்ணிட்டான் இவன்? எதுக்காகங்க ஃபீல் பண்ணுறான்? சொத்து தரலன்னு ஃபீல் பண்ணுறானா? என்ன கவனிங்க. ஹலோ, சொத்து தரலன்னு கவனிச்ச அவன் ஃபீல் பண்ணுறானா? சொல்லுங்க. சொத்து தரலன்னு ஃபீல் பண்ணானா? என்ன பண்ணிட்டானா அவன் என்னன்னா அவங்க தகப்பன் எல்லாவற்றையும் கொடுத்தான், அவனுக்கு வேண்டிய பங்கு எல்லாத்தையும் கொடுத்தான். ஆனால் லாஸ்ட்டில் எல்லாத்தையும் செலவழித்து அவன் என்ன சொல்கிறான், அந்த தவிடை எடுத்து திங்கும்போது அவனுக்குள்ளே என்ன பண்ணுது, எங்கள் அப்பனுக்கு இப்படியாப்பட்ட துரோகம் செஞ்சு விட்டானே. இங்கே பாரு, என் வீட்டில் என் அப்பனோட வேலைக்காரன் அவன் என்ன பண்ணுறான், நல்ல தடபுடலாம் சாப்பிட்றான், எல்லாம் பண்ணுறான். இங்கே என்ன பண்ண முடியல, இந்த பண்ணி திங்கிற தவிடு கூட நல்லா திங்க முடியல. அப்போ என்ன பண்ணுறான், எழுந்திருக்கிறான். எழுந்து என்ன பண்ணுவான், ஒரு வேலைக்காரனாக
நான் பிள்ளையா இல்லைங்க, நான் ஒரு வேலைக்காரனாக போகிறேன். அப்போ தான் அந்த வார்த்தை சொன்னேன், என் மகன் மரித்தான், மீண்டும் உயிரோட எழுந்தான். என் மகன் காணாத போனான், ஆனால் இப்போ காணப்பட்டான். அவன் மனசு எவ்வளோ ஏக்கத்தில் இருந்திருக்கும். ஆனால் அவன் காத்திருப்பு வீணானுச்சா? அவனோட காத்திருப்பு வீணானுச்சா? அப்போ கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் காத்திருக்கிறார், வெயிட் பண்ணுறார். தாமதப்படுத்தாத, நீ தாமதப்படுத்தாத. ஏனென்றால் நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்குது. உன் மேலே வச்சிருக்க நோக்கம் பெரிதாக இருக்குது. உன் மேலே வைத்திருக்க திட்டம் அதிகமாக இருக்குது. உன் மேலே வச்சு பிரயாணங்கள் வெகு தூரமாக இருக்குது, கிட்ட இல்லை, கிட்ட இல்லை. எப்படி தருமா அன்பு கூறுறாரு? சாவுக்கும் உனக்கும் ஒரு அடி தூரம் கூட இருக்காது. இப்படி ஒரு சொடக்கு போகிற நேரத்தில் உன் சாவை எடுத்துருக்கலாம். ஆனால் அது இல்லைங்க அவரோட திட்டம். உன்னை வெகு தூரமாக அவரோடு கூட பிரயாணப்படுறதுக்காக உன்னை மரித்தான். என் மகன் காணாத போனான், மீண்டும் உயிர்ப்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மனமடையில், சோர்வடையில். நீங்கள் பார்த்துடலாம், ஒரு கண்ணு தெரியாத ஒரு குளத்தறியில் உட்காந்துருக்குறான் 38 வருஷமாக. நான் வெயிட் பண்ணுவோமா? நான் வெயிட் பண்ணுவோமா 38 வருஷமா? ஒருத்தவன்ட்ட 10 ரூபா காசு எது 10 நாள் நடந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடஞ்சி உட்காந்துரும். நம்ம என்ன பண்ணுவோம்? 10 டைம் ஜெபம் பண்ணிவிட்டு கடவுள் நம்ம ஜெபத்தை கேட்கலன்னுட்டு போயா இன்னொரு இடத்துக்கு கோயிலுக்கு போயிடலாம், இங்கே 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 கும்புற சாமி சரியில்லை, இங்கே கடவுளே இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். கடவுள்லாம் இருக்கிறாரு, நீ சரியில்லை. ஆமாவா இல்லையா? உண்மை தானே? ஆனால் அதுதான் அவன் வெகு நாட்களாக, வெகு வருஷமாக அவன் என்ன பண்ணுறான்? காத்திருக்கிறான், அந்த ரிவார்டை பெற்றுக்கொள்ளுக்கிறான். அவன் கடவுள், ஏப்பா நீ உனக்கு என்ன யாரும் செய்யலையா? அவனுக்கு பார்த்தீங்கன்னா குணமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன் இல்லை? அவனுக்கு இல்லை சொல்ல முடியும். அதில் ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும்தான் போட்டார். என்ன ரூல்ஸ் போட்டார்? வரதுக்கு முன்னாடி டோக்கன் போட்டுருணும், இல்லை இவன் தான் ஃபஸ்ட்டு வந்தான், இவன் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், குளத்தில் விழணும், அப்படிலாம் ரூல்ஸ் போடல. அவர் பண்ணினது எல்லாம் ஒரே ஒரு ரூல்ஸ் தான். என்ன ரூல்ஸு? ஒருவன் வருவான், தேவதூதர் வருவான், அந்த குளத்தை கலக்குவான். யார் முதல்ல எப்படிப்பட்ட வியாதிக்காரனா அந்த குளத்தில் வீந்தா சுஸ்தமாகுவான். எப்படியா? ஏன் இவனுக்கு மட்டும் கிடைக்கல? ஏன் இவனுக்கு கிடைக்கல சொல்ல முடியுமா? 38 வருஷமாக ஏன் முடியல? ஏன்னா அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. எத்தனை சொந்த பந்தங்க, எத்தனை பேர் அந்த ஊரில் இருக்கவங்க விழுந்து சுகம்பட்டுட்டு போயிருப்பாங்க. எப்பா உன் அண்ணன் உக்காந்துருக்கான், உன் அப்பா உக்காந்துருக்கான், இவன் கண்ணு தெரியாத, நீங்கள் போய் கொஞ்சம் உதவி செய்யலாம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாலும் யாருமே முன் வரவே இல்லைங்க. ஆனால் முன் வந்தவர் யாருன்னா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். முன் வர யார் வரலான்னு இல்லைங்க. நீங்கள் கவலைப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் நீங்கள் அப்படியே 38 வருஷமாக உட்காந்துருந்தாலும் என்ன பண்ணுவார்லாம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே உன்னை தட்டி கொடுத்து, அப்பா நீ ஏந்திருப்பா சாமி, நீ ஏந்திரு, இன்னும் நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்குது. எப்பா நீ ஏந்திருப்பா, நீ என்ன பண்ண, உனக்கு முத்திரை மோதிரம் பாதராட்சியும் உனக்கு கொடுக்குறப்பா, ஏந்திருப்பா. எப்பா நான் தூக்கி நடத்தி வைக்கிறேன், மற்றவங்க மத்தியில் நான் உன்னை சாட்சியாக நிறுத்துக்கிறேன். 38 வருஷம் போனதை விட்டு போயிடு, ஆனால் இப்போ நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை என்ன பண்ணுறேன், சுமக்கிறேன்னு சொல்லி அவர் குலத்தோரத்தில் விட்டார். எப்படி நல்ல ஒரு ஆண்டவர்! ஒரு வருஷம்னால நம்ம 10 நாள் நடந்தாவே, தால் காப்சம் நடந்தால் நம்மளால் நடக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் இவன் 38 வருஷமாக ஏன் காத்திருந்தானா? எனக்கு கண் பார்வை தெரியும், நான் நடப்பேன், நான் சாட்சியை நிறுத்துவேன் அப்படின்னு அவன் நம்பிக்கையாக இருந்தான். மனமடைவில்லை, சோர்ந்து போகலை. அப்போ இந்த சோர்ந்து போனவங்களுக்கெல்லாம் கடவுள் என்ன பண்ணுறாராம்? அடைக்கலமாக வராரு, ஆறுதல் சொல்கிறாரு, தட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா வார்த்தையை கொடுத்து உன்னை திடப்படுத்துகிறவராக இருக்கார். அல்லேலூயா. நான் அப்படி தான் யோசித்தேன். அவர் வார்த்தையை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் தண்ணீரை ஊற்றினார். அப்படி தான், அதனால தான் 40 நாள் அவனால் நடக்க முடிஞ்சிச்சு. ஒரு வேளை சாப்பிட்லாம் நம்மளால் நடக்க முடியுமா? ஆனால் அவன் 40 நாள் நடந்து போனான். ஒரே இடத்துல உட்காந்துருக்கலங்க, 40 நாள் நடந்தான். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார், தீர்க்கதரிசனமான வார்த்தை கொடுக்குறார்.
உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன், அது இன்றைக்கே நான் கொடுப்பேன். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மைகளை நான் இன்றைக்கே உனக்கு தருவேன். அந்த ரெட்டிப்பான நன்மை கூட எப்போங்க தந்தாங்க? அவங்களோட முடியாத சூழ்நிலை கொடுத்தாங்க. அவங்க காத்திருந்தாங்களா? மனம் அடைந்தார்களா? மனம் அடைந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உன்னை திடப்படுத்த, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை தட்டி குடிக்க, உன்னை தூக்க, உன்னை சுமக்க கர்த்தர் உன்னோடு கூட வாசம் செய்கிறவராக இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மட்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்கள், கை பிடிங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். என்ன சொன்னால் கேட்க மாட்டேன். இந்த கோயிலுக்கு போவாத, இந்த ஆள் திட்டிகிட்டே கிடக்கிறாரு, இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு, என்ன போ சொல்ல, என்ன போ, ஒரே அங்கே தான் கவலை கவலைன்னு இங்கே வந்தா இங்கே ரொம்ப பேஜாரு கொடுக்குறாரு. அப்படி இல்லைங்க, நொறுக்கப்படுங்களே, கர்த்தர் உன்னை தட்டி கொடுக்குறார். சத்தியம் எங்கே இருக்குதோ சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் யார் சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது? இந்தாண்ட காதில் வாங்கி இந்தாண்ட காதில் விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் மனமடையவே கூடாது, சரியா? ஏன்னா அழைத்தோர் உண்மையுள்ள தேவன், அவர் இறுதி வரையும் நடத்துவார். எலியா கூட இருந்த தேவன், அன்னைக்கு இளையகுமாரன் கூட இருந்த தேவன், அப்புறம் என்ன பண்ண, குருடர் கூட இருந்த தேவன், அப்புறம் என்ன அந்த தலைவன் எவிரு அவரு கூட இருந்த தேவன் தான் உன்னுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் அழியாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். ஹல்லேலூயா. எழுந்திருக்கலாம். இன்னும் அழியலை, இன்னும் தோற்று போகலை, ஆனாலும் வாழ்கிறேனே, ஏன் போராட்டங்கள் முடியலை, பாடுகளும் தீரலை, ஆனாலும் நிற்கிறேனே, இன்னும் அழியலை, இன்னும் தோற்று போகலை, ஆனாலும் வாழ்கிறேனே, நிற்கிறேன், நிர்மூலமாகாமலே நிற்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப, கிருப 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 எல்லாம். நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளம் இல்லை, எல்லாம் கிருப. நான் இல்லை, என் பலன் இல்லை. யார் பேச்சு கேட்காதீங்க, உங்க பலன் கிருப கிருப. மனுஷன் மனமடி அடியலாம், ஆனா கர்த்தர் உன்னை தட்டி கொடுத்து உன்னை வெகு தூரமா நடத்துகிறவரா இருக்கார். ஆசீர்வாதத்துக்குள்ள, அற்புதத்துக்குள்ள. படிக்கல, உயரல, பட்டதாரியாகல, ஆனாலும் நிற்கிறேனே, நிற்கிறேன், நீ மூலமாகாமல நிற்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே, படிக்கல. தேங்க்யூ ஜீசஸ். உண்மை, எங்க பிள்ளைங்களை எந்த ஒரு திறமை இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நீ தட்டி குடிக்கிறீங்க. வியாதிகள் ஓடிட்டும். கிருப 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 கிருப. ஆவியானவர் வலம் வருகிறார். கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. இப்ப சொல்லுங்க, நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருப. இயேசுப்பா. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. அற்புதங்கள் அற்புதங்கள் நடக்குது. அது உங்களை பார்த்து கேட்பாங்க. பக்கத்துல சொல்லுங்களா, உங்களை பார்த்து கேட்பாங்க. சொல்லுங்க, உங்களை பார்த்து கேட்பாங்க. இப்ப இப்ப அந்த குருடனை பார்த்து கேட்டிருப்பாங்க, அன்னைக்கு அந்த மகனை பார்த்து கேட்டிருப்பாங்க. கிருப 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 கிருப. அன்னைக்கு மரித்து போன அந்த மகனை என் தேவன் உயிரோடு எழுப்பினார். ஏன்னா விசுவாசத்தை காத்திருக்கிறவங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கழுகுகள் போல செட்டை அடித்து உயிரே பரப்பார்கள். என் தாளதில்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளதில்ல, எல்லாம் கிருப.
கர்த்தருடைய பிள்ளைய காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கழுகுகளை போல சேட்டடித்து உயிரே பரப்பீர்கள். சோர்வில்ல, கவலை இல்ல, போராட்டம் இல்ல. ஏனென்றால் கர்த்தர் தூதரை கொண்டு உன்னை மேலே எடுத்துக் கொள்கிற மாதிரி. கிருபை 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 கிருபை. இப்ப அற்புதங்கள் எல்லாம் மாறினது. ஏன் ஏன் அற்புதம்? அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. இந்த சபையில அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. வியாதிலாம் ஓடுது, பாவமெல்லாம் ஓடுது. 38 வருஷமாய் காத்திருந்த குருடனுக்கு எல்லா கிருபை 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 எல்லா கிருபை 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 கிருபை. படிக்கல, உயரல, பட்டதாரியாகல, ஆனாலும் வாழ்கிறேன் நிற்கிறேன். படிக்கல, உயரல, பட்டதாரியாகல, ஆனாலும் வாழ்கிறேனே. நிற்கிறேன், நீ மூலமாக மலை நிற்கிறேன், ஆனாலும் நிற்கிறேன். இப்ப மேல மேல எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை கிருபை. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. வியாதியெல்லாம் மாறியது. ஏன் ஏன் ஏன்? பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது. பரிசுத்தமாய் வாழ்கிறேனே. 38 வருஷமாய் காத்திருந்தான். படுத்து மனமடைந்து படுத்து கடந்தான். அவனை தட்டி, என் தேவன், நீ சோர்ந்து போகாத, மனம் தளர்ந்து போகாத. மரித்து போயிட்டா மகள், அவன் மனமடைந்து போயிட்டான். ஆனால் அந்த மனதெல்லாம் விட்டுட்டு அவன் காத்திருக்கும் போது அவன் எப்படியா இருந்தானா? சோர்வுக்குள்ள இல்லை, கவலையோடு இல்லை, கண்ணீரோடு இல்லை, போராட்டத்தோடு இல்லை. அவன் எப்படின்னா கழுகுகை போல செட்டை அடித்து உயரே பட பாருங்கள். அவர் ஓடினாலும் மிளைப்பறுதல், நடந்தாலும் சோர்வடைய மாட்டான். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவி அவனோடு கூட வாசம் செய்தரா இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.